தீயணைப்பு துறையினரினுடைய அந்த இணையதளத்தை பார்க்கும் பொழுது, ஏன்னா இன்றைய நவீன உலகத்தில் எளிதாக ஒரு துறையை பற்றி அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நிச்சயமாக இணையம் ஒரு வழிகோலாக இருக்குது. அந்த வகையில் தீயணைப்பு துறையினரினுடைய இணையதளத்தை பார்க்கும் பொழுது சில அதிர்ச்சியான விஷயங்கள் இருந்தது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தீயணைப்பு துறையினரினுடைய இணையதள பக்கம் இது. இந்த இணையதள பக்கத்தை பொறுத்தளவு இதில் நிறைய தகவல்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட அதில் குறிப்பாக எந்த அளவுக்கு புள்ளி விவரங்கள் இருக்குது அவங்கக்கிட்ட அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு வரை மட்டும்தான் புள்ளி விவரங்கள் இருக்குது. அதாவது 2010 2011 2012 2013 அந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கான புள்ளி விவரங்களை மட்டும்தான் அவங்க சேகரித்து வச்சுருக்காங்க. அதற்கு அடுத்து 2014ஆம் ஆண்டிற்கான புள்ளி விவரங்களோ 2015ஆம் ஆண்டிற்கான புள்ளி விவரங்களோ அதில் இடம்பெறலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமும் நம்மளால் பார்க்க முடியுது. 2016 2017 வந்துட்டும் இன்னும் கடந்த 3 ஆண்டுகளுக்கான புள்ளி விவரங்கள் இணையதள பக்கத்தில் இடம்பெறாமல் இருக்குது. தீயணைப்பு துறையினரால் இன்னும் இந்த பக்கங்களில் வெளியிடப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. எவ்வளவு விபத்துகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் இந்த விபத்துகளை தடுப்பதற்கான என்ன மாதிரியான உத்திகளை வகுக்க முடியுங்கிற மற்றொரு ஆய்வுக்குள்ளாரையே செல்ல முடியுங்கிற நிலையில் இந்த ஒரு நிலை அதிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த நிலையில் ரொம்ப முக்கியமான அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். தேவேந்திரன், நியூஸ் 7 தமிழ்லேருந்து நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கோம் தீர்வுபாலம் நிகழ்ச்சியின் மூலமாக. சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். நம்ம இந்த இணையதள பக்கங்களுக்கு போகும்போது நிறைய தகவல்கள் நம்ம பார்த்துருந்தோம் சார். சார், ஆனால் ஒரு 2013 வரைக்கும் மட்டும்தான் புள்ளி விவரங்கள் கிடச்சிருந்துச்சு. அதுக்கு பிறகு அதில் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சுங்க ஐயா. சரி சார். அதான் 2014 15க்கான அந்த புள்ளி விவரங்கள்லாம் நம்ம எடுத்துருக்கிறோமா? எப்போ அது பதிவேற்றப்படும்? இல்லை இல்லை, எடுத்திருக்காங்க. நீங்கள் இப்போ இந்த கண்ட்ரோல், நீங்கள் கண்ட்ரோல் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் தானே கேட்குறீங்க? ஆமாம் ஆமாம் சார். அந்த கண்ட்ரோலுக்கு போயிட்டு கம்யூனிகேஷன் ஏடிஎஃப் தகவல் தொடர்பு அலுவலர்னு ஒருத்தர் இருக்கார், உதவி கோட்ட அலுவலர். சரி சரிங்க சார். இப்போ அவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு அவைல் பண்ணிடுறோம். அவர் தான் அப்டேட் பண்ணுறவர். நீங்கள் 28554309 கம்யூனிகேஷன் ஏடிஎஃப் கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் 137 எக்ஸ்டென்ஷன் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் கொடுத்துருவார் சார். சரிங்க சார் சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். சார் அப்புறம் சார் சார் சொல்லுங்கள் சார். சார் இணையதளத்தில் ஏன் சார் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது? இந்த பண்ணிடணும் அவங்க தான் பண்ணணும். சரி சரிங்க சார். அதான் என்னென்ன ரீசன் தெரியும். 3 வருஷமாக இன்னும் பண்ணாமல் இருக்குது சார். நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. சரியாக இது பண்ணனா அவங்க ஏடிஎஃப் டெப்டி டைரக்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு இருக்காங்க, மிஸ்டர் பிரியா மேடம். அவங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரி சைடு பார்க்குறோம், எக்ஸிக்யூட்டிவ் சைடு அவங்க பார்க்குறாங்க. சரி சரிங்க சார். ஓகே, அவங்க எக்ஸிக்யூட்டிவ் டெப்டி அவர்கிட்ட பேசுங்க, அவர் உங்களுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா டெப்டி டைரக்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்ககிட்ட பேசுங்க. சரிங்க சார். 123 அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன். நன்றிங்க, நன்றி. ஓகே, தேங்க்யூ 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 சார். தற்பொழுது நம்ம தொடர்பு கொண்டிருந்த பொழுது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிருந்துச்சு. இப்போ நம்ம நேரலையிலேயே தான் தொடர்பு கொண்டிருந்தோம். நிச்சயமாக அரசு இயந்திரத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய இடையூறுகள் இருந்துகிட்ருக்கும். அதை தாண்டி நம்ம இணையதளத்தை நோக்கி இப்போ தான் நகர்ந்துட்டுருக்கிற நிலையில் நிச்சயமாக இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் அதற்கான வளர்ச்சியும் அதற்கான நிலையும் எட்டப்பட்டிருக்கும் நம்பலாம். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நிச்சயமாக எண்ணிக்கை அப்படிங்கிறது கூட்டப்பட வேண்டும். இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். தொழில்நுட்ப ரீதியில் நம்ம இன்னும் வளர வேண்டிய தூரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. மேலை நாடுகள் நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒப்பிடும் பொழுது தமிழகம் ஒரு சிறந்த மாநிலம். இந்த துறையை பொறுத்தளவும் தமிழகத்திலேயே மிகப்பெரிய அளவில் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இது தீயணைப்புத்துறை இந்த போதுமான விபத்துகளில் நம்மளை காப்பதற்கான ஒரு போதுமான செட்டப்பில் இருக்கானா நிச்சயமாக இல்லைன்னு தான் பதிவு செய்யணும். நிறைய நாடுகளில் ஹெலிகாப்டர் மாதிரியான மிக அதிநவீன தொழில்நுட்பங்களை நோக்கி சென்றுட்டுருக்காங்க. நாமளும் வளர்ந்து வர ஒரு மாநிலமாகவும் இந்தியாவில் ஒரு முதன்மையான மாநிலமாகவும் சொல்லும் பொழுது மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாகவும் நம்ம நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் நம்ம பயணிக்க வேண்டிய தூரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. ஒரு ஹாலிவுட் நடிகர் ஜாக்கி சான், ஒரு பெரிய நடிகர், அவர் குறிப்பிடும் பொழுது உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு குறிப்பிடும் பொழுது தீயணைப்பு வீரர்கள், ஃபயர் ஃபைட்டர்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. நிச்சயமாக நம்முடைய உயிரை காப்பதற்கு அவங்களோட உயிரை துச்சமாக நினச்சி பணியாற்றக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரமும் முன்னேறணும். அவங்களுக்கான அந்த பணி செய்யக்கூடிய சூழலுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் வரணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடும் இந்த விஷயங்கள் உரியவர்கள் கவனத்திற்கு சென்றிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடும் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.